ஆமாம், இன்றைக்கி வந்து நம்ம ஃபேமிலியில் இருக்க 3 பேரையும் வச்சு செய்ய போகிறோம். என்ன விஷயத்த பண்ணால் அவங்களுக்கு பயங்கரமாக காண்டாகவும் பயங்கரமாக கடுப்பாகுமோ அந்த மாதிரி விஷயங்கள்ல தான் யோசிச்சு வச்சிருக்கேன். ஆப்ரேஷன் சொல்லி நீ வெரிஃபை பண்ணாமே எல்லாருக்கும் பண்ணுவீங்க. பெரிய பாரி வள்ளல் பக்கத்து வீடா நீ? எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்ம எல்லாம் முன்னுக்கு வர்றதுக்கு. நம்ம என்ன அப்படியே வெல் ஆஃப் ஃபேமிலியா நம்ம எல்லாம் ஒரு நாள் செத்து பொழைக்கிறோம். ஒன்றும் பண்ண முடியாது. கூட போறது பாவத்துக்கு 1 லட்சத்தை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிட்டாரு. செயின் நம்ம மேல வந்து தர எடுத்துட்டு போய் வச்சு போல. அவங்களுக்கு என்ன ப்ராங்க் பண்ண போகிறேன்னா ஷாக் ஆகிடுவீங்க. இது கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயமா இருக்கலாம். என் அம்மா எப்படின்னா எப்போவுமே சொல்லிகிட்டே இருக்கும், உன்னை நினச்சி தான் எனக்கு பயம், உன்னை நினச்சி தான் எனக்கு பயம்னு. ஸோ அதே மாதிரி என்னை வச்சே பயப்பட வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ண போகிறேன். எனக்கு வந்து ஒரு மாதிரி டிப்ரெஷனாக இருக்குது அந்த மாதிரி எதனா சொல்லி அதனால இந்த ஹேபிட் ஃபார்ம் ஆகிடுச்சின்ற மாதிரி சொல்ல போகிறேன். பட் ரியாலிட்டி என்னென்னா அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் சும்மா தான். டிப்ரெஸ்டாக இருந்தால் இல்லை சோகமாக இருந்தால் அதை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. சும்மா அதெல்லாம் ஒரு மித்து. இவ்வளோ நல்லா நம்ம வந்து அப்படியே நம்பிட்டு வரோம். கான்செப்ட் படி என்னென்னா ஒரு அம்மா வந்து பையன் இப்படி பண்ணும்போது என்ன ரியாக்ட் பண்ணுறான் அப்படின்றது தான். வி நெவர் என்டர்டெயின் ஆர் வி நெவர் என்கரேஜ் யூஸிங் எனி கைண்ட் ஆஃப் அன்வான்ட் சப்ஸ்டன்சஸ். நம்ம பால்கனியில் போயிட்டு திருட்டுத்தனமாக வந்து நான் அதை யூஸ் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். இதில் எதனா உலர் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. செம்ம தூக்க கலக்கத்தில் இருக்கேன். அப்படியே விட்டால் எப்படா தூங்குவேன் இருக்கு. இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக இவ்வளோ லேட்டாக கண்ட்ரோல் பண்ணிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்படி ரியாக்ஷன் இருக்குது நம்ம மாதாஜிக்கிட்டேருந்து பார்ப்போம். இந்த பால்கனியில் தான் இப்போ யூஸ் பண்ண போகிறோம். கேமரா 2யும் மறைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம கிச்சனில் சலசலப்பு க்ரியேட் பண்ணி அம்மா வந்து எழுந்து வராங்களான்னு பார்ப்போம். ஏன்னா ஜென்ரலாக வந்து நைட்டு ஒரு தடவை வந்து வெளியில் வந்துட்டு போவாங்க. வந்த உடனே டக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. எப்படி பற்ற வைக்கிறது அதெல்லாம் தான் கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. பார்ப்போம். ஐயோ போச்சே. ஒண்ணும் இல்ல. எங்கெல்லாம் போவாதடா அப்படி. ஒண்ணும் இல்ல. என்னடா பண்ற? காத்து வந்துச்சுன்னு இங்க நின்று இருக்கேன். வாசனை வருது. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. வேர்த்து போது உனக்கு இது காத்துல. என்ன மைண்ட் சரியில்லைன்னு சொன்னாரு. ஏன் மைண்ட் சரியில்லை? மைண்ட் சரியில்லைன்னு நின்று இருக்கீங்க. என்ன ஸ்மெல் இது? என்ன ஸ்மெல் இது? நம்ம வந்தது எனக்கு வரும்போது ரொம்ப நாக்க அடிச்சுது. என்னது? கர்மா என்ன இப்படி நாறுது? தூக்கமா வருதுடா எனக்கு. என்ன தூங்கிதோட வந்து டபா டிபின் சவுண்டு. போ தூங்கு. பைத்தியம் மாதிரி உட்காந்து சிகரெட் ஸ்மெல் வருதுடா. அம்மா ஒண்ணும் இல்ல போ. சிகரெட் ஸ்மெல் அடிக்குதுன்னா ஒண்ணும் இல்ல. எங்கடா வருது அந்த நாத்தம்? அப்பா சொல்லிட்டா டிப்ரெஸ்டா இருந்துச்சு ஒரு வாரமா. அதெல்லாம் பண்ண மாட்டேன். கையில வச்சு நோட்டிட்டு காட்டுங்கிட்ட என்னன்னு பாக்குறேன். இவ்வளவு காலத்துக்கு அப்புறம் இந்த சிகரெட்டை பாக்குறேன்டா நான். எங்க அப்பாவுக்கு உண்மையா சொல்ற. கட்டு கட்டு
ஏய் அப்பா கிட்ட சொல்லாத தூங்கிட்டு இருக்கோம். நான் சும்மா தான் பண்ணுறேன்ல, ஒரு வாரமாக தான் இது மாதிரி ரொம்ப மென்டலி இதுவாக அஃபெக்டடாக இருந்துச்சு. இது பண்ணால் சரியாகும் அப்படின்னு சொன்னாங்க. அதனால கர்மம் ரொம்ப வருது பாரு எனக்கு எவ்வளோ. என்னது கிளம்பு எல்லாம் குரங்கு மாதிரி போயிட்டு உறாங்க மாதிரியே யாருக்கிட்டே பேசாம மூடு இருக்கும்போதே தெரியும். இந்த மாதிரி டிப்ரெஷனு வெங்காயம் எல்லாம் சொல்றேன். என்ன டிப்ரெஷனு? என்ன டிப்ரெஷனு சொல்லி தோடா. என்னடா அவனுக்கு பிரச்சனை? பிரச்சனைலாம் இல்லை போ. பிரச்சனைலாம் இல்லை. சில டாக்டர் கிட்ட போகலாமா? சைக்கியாட்ரிஸ்ட் காட்டலாம். அது ஒரு வாரமாக தான் சரி ஒன்றும் பண்ணல விடு. வெக்கமா இல்லை இந்த வயசுல போய் வெக்கம் கேட்டாங்க. அது இது ஒன்றும் தெரியாத வயசுல பிடிக்க ஆரம்பிக்கிறவங்க இந்த வயசுல போய் சிக்கிட்டு பிடிக்கிறேன். அது வந்து விட்டுருவாங்க. எனக்கு தெரிஞ்சா எல்லாம் ஸ்டில் பண்ணுறோம். அப்பாவுக்கு தெரிஞ்சா ஒரு கேட்டா குழப்பமும் கிடையாது. ஏன்னா புத்தி இப்படியெல்லாம் போகுதுன்றாங்க. அது நைட்டு 1 மணிக்கு டிப்ரெஷன் வருது. சாயந்தரம் இங்க தானே உட்காந்துட்டு அப்ப சொல்றது டாக்டர் கிட்ட இருப்பல்ல. இதோட தூக்கம் வருமா? இருக்கு இதோட தூக்கம் வருமா? டிப்ரெஷன் எங்க கத்துக்கிறீங்க இந்த வார்த்தையெல்லாம்? எனக்கு தான் வேலை இல்லை, வீட்டு வேலை, அந்த வேலை, இந்த வேலை, ஓவர் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. நான் போய் தண்ணி அடிக்கிட்டா விட்டுப்பீங்களா? என்னத்த விட்டுறேன்? எவன் பிடிக்க சொன்னா இப்போ விட்டுறான்றேன். போய் படுப்போ. இருந்தாலும் நாளைக்கு காலைல பார்க்கலாம். போ வா, அந்த ஸ்மெல்லி படுப்போ. இது அன்எக்ஸ்பெக்டடாக இருக்குது. என்னை போட்டு பொழப்பாங்கன்னு நினச்சா ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. டிப்ரெஷன் நான் பண்ணுவேன். நீ என்ன பார்த்தா அவனுக்கு எப்படி இது தெரியலையே அவனுக்கு? அது ஏந்திரம் அப்பா அப்பா ஏந்திரம் ஏற்பட்ட கதையெல்லாம் வெங்காயம் பிராங்க் மணி இப்போதானே எழுந்து ஜாம்பி மாதிரி வருவேன். நான் வேலை சொல்லி தொலைச்சேன். தூங்கவே மாட்டேன் நான். உண்மையாவா? இல்லை, என் கேமரா வச்சுன்னு இருக்க போகிறேன். ஏன்னா என் மூஞ்சி வேற கிட்ட காட்டுறேன். நாளைக்கு அப்பாவுக்கு பண்ண போகிறேன். நீ எதுவும் உளறி வைக்காத. என்ன பிராங்க்? அதை நான் சொல்கிறேன். நீ போய் தூங்க போ. செஸ் பை நான் தொலைப்பு வயசான காலத்தில் வயசு ஆயிடுச்சுடா. இந்த ரொட்டி வர தண்ணி வச்சேன்னு அது பவுடர் கோலமாவு பண்ணேன்னு அடுத்து சிகரெட்டு அடுத்து பீடியா இந்த சாராயம் கள்ள சாராயம் போட்டு தலை பிளான் பண்ணுறியா? கள்ள சாராயம். என்னடா அந்த டெரர் அம்மாவை காணும்னு பார்த்தேன், கடைசியில் காமிச்சிட்டு போயிடுச்சு. ஆக்சுவலாக அவங்க ரொம்ப பயந்துட்டாங்க. என்னடா அது லைக் இது ரொம்ப அன்யூஷுவலாக இருக்குல்ல. ஸோ ஆஸ் ஐ செட், இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ்க்காக தான். அதுக்காக மட்டும் பாருங்கள். இது வந்து என்றைக்குமே வந்து இது பயன்படுத்தணும்னு நினைக்காதீங்க. இதனால் எந்த டிப்ரெஷனும் க்யூர் ஆகாது, எதுவும் க்யூர் ஆகாது. திஸ் இஸ் நாட் த சொல்யூஷன். அம்மா சொன்ன மாதிரி நல்ல ஒரு தெரப்பியோ இல்லை நல்ல சைக்காட்ரிஸ்ட்டை போய் பார்த்து என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். அதெல்லாம் தான் சொல்யூஷன். இந்த மாதிரி அன்வான்ட் திங்ஸ்லாம் எதுவுமே வந்து சொல்யூஷன் கிடையாது. நாளைக்கு அப்பாவுக்கு இன்னொரு சூப்பரான ப்ராங்க்கில் சந்திப்போம். ஓகே, நேற்று நைட்டு சூப்பராக போச்சு. நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்பாவுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம செல்லா குட்டியை வச்சு தான் பண்ண போகிறோம். ஹயபூசா வச்சு தான் பண்ண போகிறோம். ஏன்னா அப்பாவை பொறுத்த வரைக்கும் லைக் எனக்கு எதனா ஒன்று ஆச்சுன்னா அப்படியே பதறி போயிட்டு ஒரு இதுவாகும். பதறதா நானும் சுதனும் ஒரு சம்பவம் பண்ணோம். 2015-14 ப்ளூ கிராஸில் போயிட்டு சாரை ஒரு பப்பி அடாப்ட் பண்ணிட்டு வந்த நாள் அது. போயிட்டு விட்டான் வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் பின்னாடி நான் உட்காந்துருக்கேன், நான் பறக்கிறேன் ஆம்பலைன்னு.
அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை அப்பா கால் பண்ணி சொல்லும்போது அப்படியே பதறி அடிச்சுட்டு 10 நிமிஷத்தில் வந்தார் ஸ்பாட்டுக்கு. ஸோ அதனால தான் இந்த ஒரு ஐடியா யோசித்தேன். இது கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு விஷயம் தான். பட் அதனால தான் நான் என்ன பண்ண போகிறேன்னா, கால் பண்ணி வந்து பதுக்கி விட மாட்டேன். டேரெக்டாக எல்லாம் முடிச்சுட்டு வரேன், ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அப்புறம் நான் வீட்டுக்கு போகிறேன்ற மாதிரி பண்ண போகிறேன். சரி வாங்க போயிட்டு நம்ம கருப்பி ரொம்ப நாள் ஆச்சு இந்த பேரை சொல்லி, கருப்பி எடுத்துகிட்டு அப்புறம் நம்ம போயிட்டு அடுத்த வேலைகள் எல்லாம் பார்ப்போம். மெயினாக ஆங்கிள் ஃப்ராக்சர்னு சொல்ல போகிறேன். காட்டி சொல்லடா, ஆங்கிள் ஃப்ராக்சர்னு சொல்ல போகிறேன். மாவு கட்டுலாம் போடுற ஐடியா இருக்குது. இப்போ பார்ப்போம் என்ன எப்படி நடக்க போகுதுன்னு. என்ன மாதிரி எந்த இடத்துல ஸ்கிராட்ச் வேணும் சொல்லு. நாங்க எக்ஸ்போர்ட் கரெக்ட்டா போடுவாங்க ஸ்கிராட்ச் எல்லாம் நாங்க. சனியனே பிராங்க்டா, வண்டி கொண்டு ஆக கூடாது. உனக்கு நாங்க பிராங்க் பண்றோம். இது உனக்கு பிராங்க். போடுறான்டா. ஏய் அண்ணா வரல. மைக் இப்படி விட்டா நல்லா இருக்காது. ரெக்கார்ட் போடல, வேஸ்ட், கட் பண்ணிடுவோம். அப்புறம் கொஞ்சம் லேட்டாக போகிறோம். அப்போ தான் இவ்வளோ நடந்திருக்கு, இவ்வளோ லேட்டாக வந்திருக்கோன்ற ஃபீலிங் இருக்கும். ஒரு 3 hours கழித்து வீட்டுக்கு போயிட்டு நம்ம அப்பாவோட ரியாக்ஷனை பார்ப்போம். அதுக்குள்ளே மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துடலாம். சுதனட்டி வீட்டுக்கு தான் போகிறோம். சவுண்டு தாண்டா காத்து, ஒவ்வொரு சவுண்டு காத்துடா. நல்ல சகுனம்டா. டேய் கம்முனு இருடா. போட்டோ நல்லாவே இல்லை. அது ஆக்டிங்க போடுறோம்ல மக்களே. இப்போ என்ன ஆச்சு, வண்டி கீழே விழுந்துருச்சு. ஒருத்தன் வந்து குறுக்க வந்துட்டான். வந்து ஒருத்தன் குறுக்க வந்துட்டானால பைக்கு போட்டு நான் விழுந்துட்டேன். அதனால என்னோட ஆங்கிள் வந்து பைக்கில் மாட்டி பொட்டக்குன்னு உடஞ்சிக்கிச்சு. எனக்கு பைக் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சிருக்கேன், அப்பா கிட்ட காமிக்க. அதை கொடுத்து தொலைங்கடா. இப்போ கரெக்டா அந்த போட்டோ மட்டும் காட்டுவாங்க. வர போன கொடு இருங்க, மத்தெல்லாம் பிரைவேட்ல போடுவாங்க. முடியாது, நெட் ஆஃப் பண்ணனும், எல்லாம் பண்ணனும். அது பரவாயில்ல, பைக் உடைஞ்சிருச்சுங்க. ஒரு செகண்ட் காட்டுறா, காட்டுறேன். சரி அந்த போட்டோ நான் உங்களுக்கு போடுறேன். அப்படிதான் வந்து போய் ஷெட்ல விட்டதாகவும் நான் வந்து மாவு கட்டு போட போறேன். இப்போ ஃபுல்லா பசங்களை கூப்பிட்டு இந்த அவங்க தான் எல்லாம் வந்து பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுல போய் ஒப்படைக்க போறாங்க. அப்போ வந்து அப்பாவோட ரியாக்ஷன் நீ தயவுசெய்து நீ வராத, நீ வந்ததுனால டவுட் வரும். எப்படி ஆஃப் பண்ண பத்தில இல்ல ஒரு 2 நிமிஷம் பேசுவான் அவன். நீ வீட்டு போது பாடுறா, அங்க பாடுறா. டிடி எங்க போடுவாங்க? டிடி போடுவாங்க, கையில போடுவாங்கல்ல. டிடிக்கான ஒட்ட மாட்டாங்கல்ல. கார்பன் சேர்த்துக்கு பிளட் டெஸ்ட் டாக்டர் பாத்திருக்கான்னு தெரியல. லேடிஸ் டாக்டர் அதுக்கு நான் என்ன சொல்லணும்னா, மயக்கம் வந்துருச்சு அதனால விழுந்துன்ற மாதிரி சொல்லணும். சரி அப்ப இது வேணாங்க, இது கேன்சல். நம்ம டைரக்டா மாவு கட்டிக்க போயிடலாம். நிஜமான ஒரு நாள் உடையில போகுது. பெங்களூர் போறேன்டா, அதுவும் பைக்லடா. இல்ல அதுலதான் பால் பாக்கெட்லாம் போட்டு டீ போட்டாங்க.
ஆமாடா பால் பாக்கெட் கரையணும்ல. ஐயோ மார்க்கெட்டுக்கு ஊத்துட்டு விழுந்ததுக்கு அவனே போட்டுக்கிற கட்டு இதுதான் இருக்கும். நீ சுத்தணும்டா. நல்லா இருக்கு. ஏய் நிஜமாவே உடைஞ்சிர போதுடா. ஒண்ணா போற நம்ப மாட்டாங்கடா. அவனை கேளு. இந்த கட்டுக்கு கிடையாது. இந்த கட்டுக்கும் போடுவாங்கடா. எனக்கு ஆயிருக்கு. நான் போட்டோ காட்டுமா ஃபிராக்சர் அந்த என்ன மட்டும் யூடியூப்ல என்ன பார்த்தான்னு தெரியல. கண்ட கஸ்மலத்தை பார்த்துறான் யூடியூப்ல. அது நீ தம்பி. அவன் யூடியூப்ல பார்க்க மாட்டான். ஆமாடா பாக்குறேன். ஆமாடா கரெக்ட் தான்டா. என்னடா இவன் திடீர்னு என்னமோ பண்றான். ஏந்திரு. நடிப்பல அதான் தெரியும். அதுதான் எனக்கு சொன்னேன். நடிச்சேன். டேய் டேய் ஏன்டா பண்றீங்க? ஐயோ போகாதே. என்ன நடிச்சினா மாட்டிப்ப. நடக்கவே முடியலடா. இவ்வளவு நடிச்சினா மாட்டிப்ப. காலை வைக்க முடியாது. வெயிடா. இப்போ நான் உங்களை தான் அப்படி விடுச்சு. ஏய் வா போலாம்டா டேய். நொண்டி நொண்டி நடக்கிறான் பாரு. கிளம்பலாம். என்னாச்சு அதுக்குள்ள? இவ்வளவு பார்க்கல நீங்க. என்னாச்சு? இவ்வளவு முன்னாடி இருந்த கால் இது உள்ள இல்லையே நல்லா தானே இரு. நான் அப்புறமா பேசுறேன் வை. இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்த. ஃபுல் பேண்ட் போட்டுட்டு இருந்தேன் நான் பார்த்தனே. ஆண்டி அந்த ஒரு கால் அப்ப இப்ப எதுக்கு கை வெள்ளையா? ஐயோ கண்டுபிடிச்சாடா. நான் அப்பா ஏமாத்திட்டு பண்ணிட்டு இருக்கேன். பத்தியா அத கை ஆண்டி உஷாரா இருக்காங்க. கை வெட்டி இது மறந்துட்டேன்டா. மண்டை வேலை அந்த போட்டு. ஆண்டி நீங்களே இன்சல்ட் பண்றாங்கடா. அத கை கழுவிட்டு வந்தேன். Meanwhile, சுரேஷ் பிராங்க் பண்ணலாமா? உடனே ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சேன். பச்சை கண்டுபிடிச்சாடா. அந்த கையெல்லாம் ஒரு மாவா இருக்கு. அதான் ரத்தம் போடுறான்னு. நல்லா இருந்துச்சு. என்ன நம்புறாங்களா? நம்பலையா? அப்போ அப்ப நம்ப மாட்டாங்க. போச்சு போ. அப்பா ஏமாத்ததெல்லாம் ரொம்ப ஈஸி. அப்படியா? இப்போ என்ன பண்ணுவோம், எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டு கார் கீழே இருக்கட்டும், நான் காருக்குள்ள இருக்கேன். அப்பாவா என்ன சொல்லணும்? கட் பண்ணா இப்பதான் கட் பண்ணேன். அங்கிள் டேய் ஏதோ அர்ஜென்ட் கூப்பிட போறாரு. ரெண்டு தடவை கூப்பிடுறாரு. அர்ஜென்ட் அப்படின்னா கொஞ்ச நேரத்துல கழிச்சு பேசுறேன் அப்படின்னு பார்த்துட்டு நீ சொன்னா மாட்டிப்பானே. என்னதான் கால்? சரி. ஹலோ. ஓ. அவனாரி வெளில போனாங்க அங்கிள். ஒரு நிமிஷம் கூப்பிட்றேன் ஆண்டி அதுதான் வேண்டாம் நாயே. ஆமா இவன் தம்மச்சு வந்து பிராங்க் அதாவது அங்க சொல்றாங்க நீ பண்றதா பண்ற என்ன சொல்றாங்க அது கடைசி வரைக்கும் சொல்லியா ஹோல்ட் பண்ணிருக்கு போல. அதனாலதான் உண்மை நினைச்சு உங்ககிட்ட கேட்டுருக்கு. நான் கட் பண்ண என்ன சொல்றது அங்கிள்கிட்ட. ஹலோ அங்கிள் ஆக்சுவலாக பிராங்க் அங்கிள் அது ஆண்டி தான்டா. இப்பயே கட்சி சொல்லிட்டேன். உங்களுக்கு பிராங்க் பண்ண வந்து கொஞ்சம் வேணுட்டே பண்ணான். சாரி அவன் வேணுட்டே சொல்லிட்டு அவன் நடிச்சான் அப்படியே. அவன் டெவலப் கட்டெல்லாம் போட்டு அப்படியே ஆய் சொல்லு. நிதிஷ் ஒரு வாரமா ஒரு நாளா பிளான் பண்ணி அதுவும் நடிச்சா பாரு அங்க சமையா இருக்கு. ஆமா கேவலமா நடிச்சேன். அதையும் நம்பிட்டு நடுவில் திடீர்னு சொன்னாங்க நல்லா இருந்துச்சா பிராங்க். ஹலோ அங்கிள் எங்கே இருக்கீங்க அங்கிள்? சரி ஓகே அங்கிள். இதோ ஒன்றும் இல்லை நான் அதோ நேர்லேயே வரேன் இருங்க. பயம் பாய் வீட்டில் தான் அது ஓப்போ. தம்பி சிரிக்காம இருக்கணும். சிரிக்க கூடாது. வாய் இருக்குல்ல தயவுசெய்து மூடியே வச்சு பேசு. அதுதான் எனக்கு இன்னும் சிரிப்பா. எல்லாத்தையும் இப்படிதான் சிரிச்சு காமிச்சு கொடுத்துருவான்டா. சுதன் ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அதை பார்த்து. ஆமாண்டா அவன் மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு வரும்டா. எங்க வந்தாங்க? இந்த இது சரி பண்ண கொடுத்தா
பைக்கை சரி பண்ண ஸ்டிக்கர் இருடி பைக் மேலே தான் கால் வீங்கி போன மாதிரி இது ஆங்கிள் இதனாலேயே நம்ம பெங்களூர் போகிறதா இத்தனை தான் தள்ளி போயிடுச்சு இப்போ கரெக்டாக இப்போ கிளம்புற நேரத்தில் இவனும் பண்ணிக்கலாம் ரொம்ப நாள் ஆகுது. ஏன் இல்லை அங்கிள் சேர்றதுக்கே ரொம்ப நாள் ஆகும். ரொம்ப நாள் ஆகும். செருப்பு போட்டு ஓட்ட முடியாது ஷூ போட சொல்ல ஷூ கேம் செருப்பு போடுறோம் பைக்கை பேலன்ஸ் பண்ண முடியல அது சிரிப்பாகும் சொல்லிட்டு என்ன சொன்னா திரும்ப மூட்டு போடான்னு நான் வந்து நான் போட்டேனே செருப்பு போட்டு மடக்கிடுச்சு. கிட்டா இருக்கு இல்ல இப்போ இது வேற எப்படி சொல்றது நம்ம கிளம்பும் போதெல்லாம் ஐபோஸ் எடுக்கணும்னு நினைச்சாலே இந்த மாதிரி எதனா ஒன்று ஆகுது அதனால வாய் விட்டான் இந்த வண்டி எடுத்தாலே வண்டிக்கு அப்படிதான் நடக்குது பெங்களூர் பயணம் எவ்வளவு தள்ளி போயிடுச்சு இப்போ திருப்பி இந்த மாதிரி பண்ணிக்கலாம் தண்ணி எடுத்துன்னு வா என் பாட்டில் எடுத்துன்னு வா வண்டி போட்டோ பாத்தியா வண்டி போட்டோ பாத்தியா வண்டி கீழே விழுந்துச்சுல நீங்க அடி வாங்கிச்சு அவனே காண்ல இருக்கான் வண்டி என்ன காண்ல நாங்க அதை விட காண்ல வரோம் அதுக்குலாம் பார்த்துக்கலாம் அதெல்லாம் போயிடுச்சு அது அந்த மொத்தமா சைடு விழுந்துச்சு அங்க ஐயோ அதான் கழட்டி இருக்காங்க பாடி ஏர்ல பேக்கா இது முன்னாடி சைடுல ஒன்று வருமே செத்தடி மௌனே சூப்பர்ல வண்டி ஒரு கேடு ஏன் போன அது ஏன் கேடு ஏதாவது வாங்கும் போதே எதுவும் வாய் வைக்கக்கூடாது. நான் அதுதான் சொன்னேன் சைலண்டா இருக்கிறேன் நானு. எல்லாமே கண்ணு படுற மாதிரி பண்றது அதெல்லாம் கண்ணு படுறதுலாம் ஒண்ணும் கிடையாது. அதெல்லாம் ஒரு எதுவுமே கிடையாது. கெட்ட நேரம் இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு சாமி கோயில் பக்தி எதுவும் கிடையாது. எந்த டாக்டர்கிட்ட போனீங்க? எஸ்பி லைட்டாவா தையெல்லாம் போட்டாங்களா? லெகமெண்ட் கிராக் கிறிஸ்டினா அந்த ரோஸ் கலர் பேண்ட் தான் கட்டுவாங்க. இப்படி வெள்ளை கட்டு கட்ட மாட்டாங்களே. ஹேர் கிராக்கு இது கட்டுவாங்க கிடையாது. ஆண்டி வெறும் ட்விஸ்ட் ஆனதா அது போடணும். உண்மையிலேயே சொல்லுதா இல்ல பிராங்க் சுளுக்குறா சொல்லாது எனக்கு ஹேர் கிராக் இது ஒரு வாரம் வெயிட் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பாயிண்ட் போடுவாங்க. என்ன பிரிஸ்கிரிப்ஷன் காட்டு என்ன மருந்து கொடுத்தாங்க காட்டு. கார்ல இருக்கு கார்ல இருக்கு வண்டியில போனா கார்ல இருக்கா? கார் தான் எடுத்து போனா கார் இல்ல பைக் பிபிஎஃப் போடுறதுக்காக இது பண்ணி அப்படியே வீடியோ அதுக்கு ஒரு வாடகை ஒரு தண்டம் அப்பப்போ ஒரு செலவு தண்டம் சர்வீஸ் எல்லாத்துக்கும் நான் வாங்கினேன். நீ 10,000 என்னப்பா நாளைக்கு பசிக்கும் சொன்னேன் பசிக்கும் நான் இப்பதானே வரேன். அந்த பெயின் கில்லர் எடு செம்மையா வலிக்குது. சாப்பிட்டு மாத்திர போடுறான் அவங்க பெயின் கில்லர் கூட கொடுக்காம அனுப்பிச்சாங்க எஸ்பில. எல்லாம் கார்ல சொல்லிட்டு கார்ல வச்சுட்டு ஒரு வண்டி எடுக்கணும்னா அதுவும் இவ்வளவு பெரிய வண்டி எடுக்கணும்னா செவ்வாய்க்கிழமை பார்க்கணும். செவ்வாய்க்கிழமை முடிஞ்சு கொஞ்சம் பசிக்கு சாப்பிடுவோம். செருப்படி வாங்க கீழே தான் செருப்பு பாரு. வலிக்குது பெட்ல பண்ண கேட்க மாட்டான். இது காரணம் கொஞ்சம் சொல்லுங்களேன் அட்வைஸ் பண்ணுங்களேன். டேய் கொஞ்சம் தொண வாய முண்டேன்றா. அபி தெரியுமா? தெரியாது யாருக்கும் தெரியாது. எனக்கே தெரியாது. நீ வரதுக்கு முன்னாடி 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இஷ்டத்துக்கு காலெல்லாம் தூக்கி பெட்ல பண்ண கேட்க மாட்டீங்க அவங்க. வலிக்குது. அந்த பேண்ட் பெப்பரா கட்டுவ கட் பண்ணி தான் எடுக்கணும். இதுதான் எடுக்கணும். ஒரு ஓட்டு குவாண்டிட்டி எப்பயோ ஆயிருக்கு. சரி வெச்சு நம்ம பார்க்கலாம். வீடியோ எல்லாம் எடுக்குது. அது நிக்கிறது தான் பொழப்பே. 15 நாள் நல்லா போனா பயமா ஏய் 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 குக்கு சமமான குக்கு பிராங்க் அங்கிள். அப்பா குக்கு ஸ்டார்டிங்ல ஒரே மாதிரிக்குற மூஞ்சி ரியாக்ஷன் பண்ணோம். அம்மா வந்துச்சு படபடன்னு தரவடி எடுத்து போயிடுச்சு. இல்ல நான் அப்படிதான் எவ்வளோ பார்த்தாச்சு
அது நான் நேச்சுராகவே அப்படிதான், ரொம்ப பதட்டப்பட மாட்டேன். அதே வந்து இப்போ நேர்லேயே ஆக்சிடென்ட்லாம் இருந்தால் வச்சுக்கோ, அங்கே பதட்டம் ஆகிடும். எங்கடா போட்டுன்னு வந்து கட்டு நீங்கள் தான் பண்ணீங்களா? அவ்வளோ பக்காவாக பண்ணிக்கிறீங்க. அந்த ஐபுசா என்ன அது மாதிரி அடி வாங்குது, அது எப்படி? கூகுள் போட்டோ நம்ம வண்டி இல்லையா? ஆடாப்பா, எப்படா அவ்வளோ பக்காவாக போட்டிருக்கீங்க? யூடியூப்ல வீடியோலாம் பார்த்தேன், எப்படி கட்டு போடுறாங்க. இப்போதான் மூச்சு வருது எனக்கு. ஏன்னா இது நம்ம தொழிலே நிற்கிறது ஓடுறது தான். என்ன புரியுதா? இதில் வந்து கால் அடிபட்டி விட்டு சீக்கிரம் எடுத்து தொலை, சீக்கிரம் பேசி தொலை. விளையாட்டாடா, ஒரு நாள் போல இருக்காதுடா இதெல்லாம். ஸ்கிப் தி போர்ஷன். ஓகே, செமையாக ஏமாத்துறானுங்க என்ன. இந்த மாதிரிலாம் பண்ணாதுங்க வீட்டில் யாரையும். பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் குணா, பாலாஜி, சுதன், ஹரி, நிதிஷ், தோரா அண்ட் ஆண்டி அண்ட் ரெடியா இருங்க, பெங்களூர் போறோம்.